हुकुम, टाइगर का हुकुम. பட் இதுக்குள்ளே படத்தில் வராது டெலிட்டில் ஒரு சீன் போயிடுச்சுன்னாக்கா ட்ரக்கு ஃப்ளிப் ஆகுறப்போ யோகி பாபு உள்ளே இருப்பார். பொண்ணை பெற்றுட்டு படாத அசிங்கத்தை எல்லாம் பட்டுட்டேன். ஒரு அக்யூஸ்ட் மாதிரி கடத்தல் கேஸ்ன்னு சொல்லி வீட்டில் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போற நிலைமைக்கு ஆளாயிட்டேன். யார் யார் எங்க இருக்கணுமோ அங்க இருந்தாதான் மாப்பிள்ள மரியாதை. மாமா, என் பொண்ணு ஆசைப்பட்டு உங்களை கல்யாணம் பண்ணா. கூட்டு குடும்பத்துல தான் வாழ்வேன்னு சொன்னா. அந்த வாழ்க்கையை நானும் அமைச்சு கொடுத்தேன். இப்பவும் அவளும் வாழ்ற குடும்பமும் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா உங்க அண்ணன் அதை புரிஞ்சுக்காம மேலும் மேலும் பிரச்சனை பண்ணி என்ன போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போயிட்டாரு. நான் இங்க இருக்கிற வரைக்கும் இந்த பகை இன்னும் அதிகமாயிட்டே தான் போகும். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காகத்தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஏற்கனவே என் துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அப்பா, என்னப்பா இதெல்லாம்? இல்லம்மா, நான் இங்க இருக்கிற வரைக்கும் நீயும் மாப்பிளையும் சந்தோஷமா வாழவே முடியாது. நான் எடுத்திருக்கிற இந்த முடிவு தீர்க்கமான முடிவு. முடியாதுப்பா, நீங்க இப்படி பேசுறது என்னால ஒத்துக்கவே முடியாது. யாரு கேட்டுப்பா நீங்க உங்க துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க? அம்மா, என்னம்மா இதெல்லாம்? ஏன் மாமா, எங்களை இந்த வீட்டை விட்டு போன்னு சொல்ல முடியாதுன்றனால நீங்க இந்த ஊரை விட்டு போகணும்னு முடிவு எடுத்திருக்கீங்களா? மாப்பிள்ள, ஆமா மாமா, அப்படி உங்க மனசுல ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா இப்பவே சொல்லிருங்க. நானும் செல்வி இந்த வீட்டை விட்டு போயிடுறோம். ஏதோ ஒரு வாடகை வீடு பார்த்து அங்க இருந்துக்கிறோம். மாப்பிள்ள, என்ன வார்த்தை பேசுறீங்க? இல்ல மாமா, நான் நிஜமா தான் சொல்றேன். நாங்க இங்க இருக்கிறது உங்களுக்கு பாரமா இருந்துச்சுன்னா சொல்லிருங்க. இப்பவே இந்த நிமிஷமே நானும் செல்வி இங்க இருந்து போயிடுறோம். இல்ல மாப்பிள்ள, அப்படி ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லாதீங்க. செல்வி அவங்க அம்மா 10 மாசம் தான் வயிற்றுல சுமந்து பெத்தா. ஆனா என் மக செல்வியை 22 வருஷமா நான் என் மனசுல சுமந்துட்டு இருக்கேன். எப்ப அவ கழுத்துல நீங்க தாலி கட்டினீங்களோ அப்ப இருந்து செல்வியை ஒரு கண்ணாவும் மறு கண்ணா உங்களையும் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ நீங்க எப்படி எனக்கு பாரமாவீங்க? இப்ப சொல்றேன், கேட்டுக்கோங்க மாப்பிள்ள. நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கூட என் மருமக நீங்க தான் எனக்கு கொல்லி வைக்கணும். என் பொண்ணுதான் எனக்கு குடம் உடைக்கணும். அதுதான் என் ஆசை. நீங்க என் புள்ள மாதிரி அப்படி நினைக்கிற என்ன பார்த்து நீங்க இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்களே. என்னால நீங்களும் என் பொண்ணும் இப்படி தினம் தினம் தவிக்கிறத என்னால பார்க்க முடியல. நானும் உங்களை எங்க அப்பா ஸ்தானத்துல வச்சுதான் சொல்றேன். நீங்க என்ன உங்க மகனா நினைச்சிருக்கீங்க. ஆனா நான் தான் உங்களை பல நாள் புரிச்சுக்காம உங்களை அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா. நான் இப்ப சொல்றேன், நான் உங்க மருமகனா இருந்தாலும் உங்க மகனா இருந்து உங்களையும் உங்க பொண்ணையும் நல்லா பார்த்துப்பேன். எனக்கு எந்த சூழ்நிலையும் என் குடும்பம் தான் முக்கியம். அதுக்காக என் பொண்டாட்டி குடும்பம் எனக்கு முக்கியம் இல்லைன்னு இல்லை. நான் என்னைக்கு உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். இந்த ஊரை விட்டு போற மாதிரி இருந்துச்சுன்னா என்னை செல்வியும் கூட கூட்டிட்டு போங்க. நாங்களும் உங்க கூடயே வர்றோம். அதுக்காக எங்களை விட்டுட்டு தனியா போறேன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஆமாப்பா, உங்களுக்கு இங்க இருக்க விருப்பம் இல்லைன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஊருக்கு போயிடலாம். நாம இங்க இருக்க வேண்டாம்ப்பா. இங்க இருந்தா தானே நம்மளால எல்லாருக்கும் பிரச்சனை வரும். நாம போயிட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல. நாங்களும் உங்க கூடவே வந்துடுறோம்ப்பா. இல்லம்மா, நீயும் மாப்பிள்ளையும் அப்படி பேசக்கூடாது. நான் இங்க இருந்தா இன்னும் எத்தனையோ பிரச்சனை நீங்க சந்திக்கிற மாதிரி ஆயிடும். அப்பா, இப்ப நடக்கிறது எல்லாமே தர்ம யுத்தம். நியாயத்துக்கும் அநியாயத்துக்கும் இடையில நடக்கிற போர். இதுல நம்ம நிச்சயம் ஜெயிப்போம்பா. சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் வரும் தான், ஆனா கடைசியில நாம தான் ஜெயிக்க போறோம். ஆமா மாமா, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எங்களை விட்டு நீங்க போறேன்னு சொல்றது எங்களை தனியா தவிக்க விட்டு போற மாதிரி இருக்கு. நீங்க இந்த நேரத்துல தான் எங்க கூட எங்களுக்கு பக்கபலமா இருந்து எங்களை வழி நடத்தணும்.
என் தங்கச்சியோட வாழ்க்கையை மீட்டெடுக்கணும். நீங்க இருந்தாதான் மாமா அது எங்களுக்கு பலம். என்னங்க, மாப்பிள்ளையும் செல்வியும் சொல்றதுதான் சரி. இப்படி ஒரு சூழ்நிலையில அவங்கள தனியா விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்புங்க. நம்ம 2 பேரை தவிர இப்போ அவங்களுக்கு யாருங்க இருக்காங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்பா, இதுக்கு மேலே எங்களை அழிக்கணும்னு நினைக்கிற அந்த பிரம்மா இருக்கிற இடத்துல நீங்க எங்களை தனியா விட்டுட்டு நாங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு நினைச்சா தாராளமா போயிட்டு வாங்கப்பா. நாங்க உங்களை தடுக்கல. என்னங்க செல்விமா, செல்விமா, செல்வி இல்லடா, இல்ல செல்விமா, அம்மாடி. செல்வி அழாத. நான் எங்கேயும் போகல, போக மாட்டேன் சரியா? அப்பா எங்கேயும் போகல சரியா?